பிட்டு பஹானே பாஸ் புதிய ஷோ தினமும் மதியம் 12:30 மணிக்கு சோனிக்கல். Watch full episodes on Jio Hotstar. ஹார்ஸ் ரைடிங்க்கு முன்னாடி நம்மளோட ஹார்ஸை முதல்ல கம்ஃபர்டபுளா ஆக்கணும். ஹார்ஸோட உடம்புல இப்படி பண்றதுனால இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகும். இன்னைக்கு உன்னோட சோதனை துஃபான் ஒரு போலியான குதிரையா உண்மையான குதிரையான்ற விஷயம் மத்தவங்க கண்டுபிடிச்சிட்டா ஓகே, இல்ல கண்டுபிடிக்கலன்னு வச்சுக்கோ, நீ டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டேன்னு அர்த்தம். ஓகே, இப்ப டெஸ்டிங் ஆரம்பிக்கலாம். வாவ், என்ன அருமையான குதிரை இது. இதுல உட்காந்து நான் ஒரு அருமையான ரைடு போய் பார்க்கலாமா? இது என்ன தவிர வேற யாரையும் ஹார்ஸ் ரைடிங் பண்ண விடாது. அட என்னப்பா, நீ எங்களுக்கு கமாண்டோ ட்ரைனிங்ல குதிரை அடங்கலானா எப்படி அதை அடக்கி ஓட்டணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லாரும் கவனிச்சு பாருங்க, நான் எப்படி ஹார்ஸ் ரைடிங் பண்றேங்கிறத கத்துக்கங்க. எஸ், கம் ஆன் ஆர் சி, கம் ஆன், ரன் ரன் ரன். ஏ டொக்கடி டொக்கடி டொக்கடின்னு ஓடு. டடக்க டக்க டடக்க டக்க டடக்கே. என்ன லட்டு சிங் சார், உங்க கமாண்டோ ட்ரைனிங் ஃபெயில் ஆயிடுச்சா? வேண்டாம், நில்லை. நான் மேல உட்காந்துட்டு போன இப்படி இழுத்துட்டு ஓடாத. காப்பாத்துங்க காப்பாத்துங்க. காப்பாத்து சிவா, என்னை காப்பாத்து. யூனிஃபார்ம் எல்லாம் கத்தலாவது. நிறுத்து குதிரைய, நிறுத்து 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 நிறுத்து. லட்சிங் அங்கிள், ஒன்றும் ஆகல. நான் நல்லா இருக்கேன் சிவா, எனக்கு ஒன்றும் ஆகல. அடடே அப்பா, எந்த குதிரை என்னை கூட்டிட்டு போயிடுப்பா. இந்த குதிரை என் உடம்புல இருந்த எல்லா பார்ட்ஸையும் மாத்தி வச்சிடுச்சு. நான் நினைச்ச மாதிரியே நான் ஜெயிச்சுட்டேன். இதுக்கப்புறம் என் வேலை கரெக்டா முடியும். நீ ரெடியா இருக்க தானே? ஐயா, என்னோட ரோபோட் குதிரை டெஸ்ட்ல பாஸ் பண்ணிடுச்சு. ஐ அம் ரெடி. உன்னோட வேலை முடிஞ்சிரும். என்னோட 10 கோடி எங்க? இந்த புடி, நீ கேட்ட 10 கோடி இருக்கு. அதோ பாரு, அந்த பங்களாவோட ஹால்ல தான் லாக்கர் இருக்கு. அதுக்குள்ள ஸ்டாம்ப் சீல் போடப்பட்ட ஒரு முக்கியமான ஃபைல் இருக்கு. அதை நீ கொண்டு வரணும். அந்த மெயின் ஹாலோட சிசிடிவி கேமராவை நான் ரிப்பேர் பண்ணிட்டேன். ஆனா வெளியே இருக்கிற கேமராவை என்னால ஒண்ணும் பண்ண முடியல. ஜாக்கிரதையா போ. கேமரா எங்கெங்க இருக்குன்னு பார்த்துட்டு போ. கேமரா இன்னொரு பக்கம் திரும்பினதும் நீ உள்ள போனா போதும். அதே மாதிரி கேமரா இன்னொரு பக்கம் திரும்பினதும் நீ வெளியே வரணும். புரிஞ்சதுல? ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேங்க்ஸ். யா. அட, இந்த குதிரை எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன். காட்ஸ், அதை பிடிச்சி இங்க இழுத்துட்டு வாங்க. இது காட்டு குதிரை மாதிரி இருக்கு, ரொம்ப அழகாவும் இருக்கு. இதை நான் ட்ரெயின் பண்ண போறேன். அதுக்கு மேல உட்காந்து ஹார்ஸ் ரைடிங் போக போறேன். ஹலோ சிவா, நான் ஒரு அருமையான காட்டு குதிரையை பிடிச்சி வச்சிருக்கேன். நாளைக்கு நான் உனக்கு இந்த குதிரையை காட்டுறேன். கேமரா அந்த சைடுக்கு போகுது. குதிரைக்குள்ள இருந்து வெளியே போகிறதுக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம். ஆனா சீக்கிரம் என் வேலையை நான் முடிச்சாகணும். எஸ், அவன் சொன்ன லாக்கர் இதுதான். இதுக்குள்ளதான் ஸ்டாம்ப் சீல் போடப்பட்டிருக்கிற ஃபோல்டர் இருக்கு. லட்டு சிங் அங்கிள், எங்களால வெயிட் பண்ண முடியல.
இப்பவே உங்க அழகான ஹார்ஸ பார்க்கலான்னு தான் நாங்க வந்துட்டோம். அது எங்க இருக்கு? வாங்க, அந்த குதிரையை காட்டுறேன். லட்டு சிங் அங்கிள், நீங்க பிடிச்ச ஹார்ஸ் வருது. அதோ அங்க பாருங்க. ஓ வாவ், சூப்பர்ல. சிவா, சிவா, என் குதிரையை எப்படியாவது பிடிச்சிட்டு வா. இந்த குதிரை வழக்கத்தை விட ரொம்ப வேகமா ஓடுது. இதை ஃபாலோ பண்ணலாம். உன்னால என்ன பிடிக்க முடியாது சின்ன பையா. யூ ஆர் குட் பட் ஐ ஆம் த பேட். வாவ், அது ரொம்ப நல்லாவே ஜம்ப் பண்ணுது. அடடடடடா, என்ன சிவா நீ இப்படி கை விட்டுட்ட? என் குதிரையை நீ பிடிக்கவே இல்லையா? லட்டு சிங் அங்கிள், அது ஒரு காட்டு குதிரை. இந்த மாதிரி குதிரைங்களுக்கு வெளியில சுதந்திரமா இருக்கிறதா பிடிக்கும். அதை காட்டுக்குள்ளேயே இருக்க விடுங்க. ஆனா இவ்வளவு தூரம் அதால எப்படி ஜம்ப் பண்ண முடிஞ்சதுன்னு தெரியலையே. இது பாசிபிளே கிடையாது. ஏதோ ஒண்ணு சரியில்லை. டாக்குமெண்ட் எங்க போச்சு? நம்ம டாக் சீக்ரெட் திருடு போயிடுச்சு. செக்யூரிட்டி, செக்யூரிட்டி. லட்டு சிங், உன்னை பாதுகாப்புக்காக இங்க இருக்க சொன்னேன். அப்படி நீ இருக்கும்போது லாக்கர்ல இருந்த டாப் சீக்ரெட் எப்படி காணாம போச்சு? ஒருவேளை அது மட்டும் தப்பா நம்ம கையில போச்சுன்னா ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஆபத்து இருக்கு, தெரியும்ல? டோன்ட் வரி சார். என்கிட்ட இருக்கிற டீமை வச்சு அந்த திருடர்களை கண்டிப்பா பிடிச்சு அந்த டாக்குமெண்ட்டை கொண்டு வந்து சேர்க்கிறேன் சார். சிவா, ஏதாவது பண்ணு ப்ளீஸ். இல்லன்னா என்னோட கதை ரொம்ப கந்தலாயிடும் சிவா. என் வேலையும் என்னை விட்டு போயிடும். ஏதாவது பண்ணு சிவா. சிவா, இங்க பாரு. இந்த குதிரை இந்த செவரை எவ்வளவு ஈஸியா தாண்டுதுன்னு அதுவும் யோசிக்கவே இல்ல. ஒரு குதிரை ஓடும்போது முதல்ல இந்த பக்கம் அந்த பக்கம் ஏதாவது வழி இருக்கான்னு பாக்கும்ல. ஆனா இந்த பக்கம் தான் நாம குதிக்கணுங்கிறத முன்னாடியே யோசிச்சு வச்ச மாதிரி இந்த குதிரை கரெக்டா ஜம்ப் பண்ணுச்சு, பாத்தீங்களா? எனக்கு என்னமோ சந்தேகமாவே இருக்கே. இவ்ளோ பெரிய செவரை எந்த குதிரையும் தாண்டறதுக்கு வாய்ப்பே இல்ல. சிவா, முதல்ல நம்ம காட்டுக்குள்ள போய் இந்த குதிரையை தேடி கண்டுபிடிக்கணும். இதுக்கப்புறம் நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உனக்கு தெரியாது. புரிஞ்சதுல? ஹலோ அங்கிள், நீங்க யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒழுங்கா அதை என்கிட்ட கொடுத்துருங்க. ஏய் சின்ன பையா, நீ எப்படி இங்க வந்தன்னு சொல்லு. பையன்னு மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். வாங்கிக்கோங்க. தேங்க்யூ சிவா, ஃபைல் கிடைச்சிடுச்சு. அவர் அந்த குதிரையை ரிமோட்ல ஆபரேட் பண்றாரு. அப்படின்னா அது ஒரு டூப்ளிகேட் குதிரை. இத விட்டுரு.
அங்கிள், உங்க ரிமோட் கண்ட்ரோல் குதிரையோட கதை முடிஞ்சிருச்சு. இப்ப வந்து நீங்க அடி வாங்கிக்கிறீங்களா? வாங்க, உங்க 2 பேரையும் குதிரை லாயத்திலே வச்சு கட்டி வேலு வேலுன்னு விளக்குறேன். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.